இப்போ உங்களுக்கு பேக் பெயின் இருக்குது, அவங்க எந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம்? அதான். ஸோ பேக் பெயின் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு சில ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணலாம் சார். ஸோ கேட் கேமல் ஸ்ட்ரெச்சஸ், பைரிஃபார்மல் ஸ்ட்ரெச்சு, அப்புறம் வந்து சிங்கிள் லெக் டு செஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ பேக் ஸ்ட்ரெச் அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெச்சஸ்லாம் நம்ம முன்னாடியே பண்ணிக்கலாம். ஸோ பேக் மசில்ஸ் வந்து ஸ்டிஃப் ஆகிடும். ஸோ உட்காந்து ஒர்க் பண்ணுறோம், இல்லை பைக் ஓட்டுறோம், அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் மசில் ஸ்டிஃப் ஆகும்போது ஸ்டார்டிங்லேயே நம்ம அந்த ஸ்டிஃப்னஸை குறைக்கிறதுக்கு நல்ல ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணி பெட்டராக வச்சுருந்தோம்னா உங்களுக்கு பெயின் வந்து வராது, ஃப்யூச்சர்லேயுமே வராது. பட் வந்துருச்சு அப்படின்னா நிறைய காசஸ்னால வரும். ஒன்லி மசில் ஸ்ட்ரெயினால் வரும், டிஸ்க் பல்ஜ்னால வரும், இல்லை ஸ்பான்லோசிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி நிறைய கண்டிஷன் இருக்குது, ஷயாட்டிக்கா அந்த மாதிரிலாம். ஸோ என்ன கண்டிஷனுங்கிறது ஃபஸ்ட் நம்ம அசஸ் பண்ணணும். அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு எந்த ப்ராப்ளமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ மினிமல் டிஸ்க் பல்ஜ் தான் இருக்குது அப்படின்னா, டிஸ்க் பல்ஜுங்க ஒரு நார்மலான விஷயம் சார். எல்லாருக்குமே வந்து அது ப்ராப்ளம் கொடுக்காது. சில பேர் சிம்டமேட்டிக்காக இருப்பாங்க, சில பேர் ஏசிம்டமேட்டிக்காக இருப்பாங்க. அப்படின்னா சில பேருக்கு அது வலி தெரியும், சில பேருக்கு தெரியவே தெரியாது. இப்போ இந்த கோவிட் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க பாசிட்டிவ்னு வந்திருக்கும் அவங்களுக்கு. அது வரைக்கும் நல்லா தான் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ எம்ஆர்ஐ பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து டிஸ்க் பல்ஜ் நம்ம கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, சரிங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து அதை எடுத்து பார்க்குற ஸ்டேஜுக்கு முன்னாடியே நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அது மாதிரி வந்து ரொம்ப சிவியராக இருக்குது. அந்த டிஸ்க் வெளியில் வந்து நர்வ் ரூட்டை ஷயாட்டிக் நர்வ்னு சொல்லுவோம். ஷயாட்டிக் நர்வ் கம்ப்ரெஸ் பண்ணி